நாம் பெற்றுக்கொண்டோம். பிரேயருடைய மெயின் பிரின்சிபல்ஸ் என்னன்னா, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் செவி கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப ஏன் இந்த ஜெபம் கேட்கல? இப்ப மார்க் 11 வாசித்தோம், 24 வாங்க. இப்ப ஆதலால் நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த லாஸ்ட் பாட்டு மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணிட்டீங்க, எப்பொழுது உங்களுக்கு உண்டாகும்? நிறைய பேர் நாம் நினைச்சிட்டோம் ஜெபம் பண்ணிட்டதுனால நடந்துரும். நான் ஜெபிச்சிட்டேன், 3 days உபவாசம் பண்ணி முடிச்சிட்டேன், ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். 7 days, 40 days, 52 days, 100 days நான் ஃபாஸ்டிங் எடுத்துட்டேன், நடந்துரும் அப்படின்னு பைபிள் கிடையாது. இப்ப நீங்க ஜெபம் பண்ணா நடந்துருமா? ஜெபம் பண்ணாம ஒண்ணு நடக்காது. ஆனா நீங்க ஜெபிச்சிட்டீங்க, நடக்குமா? நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், கர்த்தர் செஞ்சிருவார், செய்வார். ஆனா இந்த மெயின் பார்ட் என்னன்னா, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தினுடைய ஆன்சருடைய மெயின் பார்ட் இயேசு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்க, முடிச்சனால ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் நான் மைண்ட் செட். ஆனா வசனம் இயேசு நான் சொல்றாருன்னா, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்ப ஜெபம் பண்ணிட்டு பிறகு எப்போது உங்களுக்கு உண்டாகும்? பாஸ்டிங் எடுத்துட்டீங்க இல்லைங்களா, கண்ணீர் விட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எப்போ உண்டாகும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணிட்ட பிறகு அடுத்த அந்த ஜெபத்திற்கு பதில் வர வரையும் ஒரு கேப் இருக்கு, ஒரு நாள் இருக்கு, ஒரு வீக் இருக்கு, ஒரு மாசம் இருக்கு. பிரேயர் பண்ணிட்டு உடனே ஆன்சர் வர்றதில்ல. பிரேயர் பண்ணிட்ட பிறகு அப்பொழுதுனா நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு ஆன்சர் வருவதுதான் அந்த கேப். இந்த ஒரு காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, காலையில ஜெபம் பண்ணிட்டீங்க, ஈவினிங் வரையும் ஒரு டைம் இருக்கு. இல்ல நேத்து ஜெபம் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஆன்சர் வர வரை ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல தான் நம் ஜெபத்தைய கேன்சல் பண்றோம். நிறைய பேர் நான் ஜெபிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஜெபத்துல பாத்தீங்கன்னா ஜெபத்துல ரொம்ப அருமையா ஜெபிப்பாங்க, பிரேயர்ல ரொம்ப விசுவாசத்தோடு ரொம்ப அற்புதமா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜெபத்துல ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் செஞ்சிருவார், ஓகே செய்வார். அதுதான் இந்த மலையை பார்த்து பேர்த்து போ, முன்னாடி வசதிக்கு பார்த்தீங்களா, அப்படிதான் ஒரு அம்மா போயிட்டு சொல்லிச்சான், இந்த மலையை இயேசு நாமத்துல பேர்த்து அப்பால போய் சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தா மலை அப்படியே இருந்தான். அந்த அம்மா சொல்லிச்சா, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மலை போகாது, இந்த மவுண்டன் போகாது, எனக்கு அப்பவே தெரியும். ஆனா தெரிஞ்சா அந்த மலை சொல்லிருக்கு.
மழையை பெயர்ந்த அப்பால இப்ப சொன்னதுனால போமா, அந்த அம்மா முன்னாடி என்ன நினைச்சாங்க அதன்படி நடக்குமா? எனக்கு முன்னாடி தெரிந்த மழை போகாது. நிறைய பேர் ஜோம் பண்ணி சொல்லுவாங்க, இந்த கடன் மாறாது, இது சால்வ ஆகாது, இது நடக்கவே. ஜெபம் பண்ணிட்டு பிறகு அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இது ஒரு அற்புதமான சத்தியம். இது நிறைய பேருக்கு நமக்கு புரியாது. இப்ப ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்க நல்லா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. இப்ப ஜெபம் பண்ணிட்டோம், கர்த்தர் கொடுப்பார் என்பதை விசுவாசிக்கிறீங்க. விசுவாசத்துக்கு அப்புறம் அப்பொழுது, அதான் அந்த வேர்டு ஜெபத்துல இம்பார்ட்டன்ட். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. இப்ப क्वेश्चन என்னன்னா, ஜெபம் பண்ணீங்க உண்டாயிடுமா? பிரேயர் பண்ணிட்டீங்க உண்டாகுமா? எப்போ உண்டாகும்னா அப்பொழுது. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. அப்பொழுதுனா என்ன? அப்பொழுது அப்படின்றால் நீங்க ஜெபம் பண்ணிட்ட பிறகு அந்த ஆன்சர் வர வரையும், அதுதான் அந்த பீரியட், அந்த டைம், அந்த டியூரேஷன். அது வரையும், உண்டாகிற வரையும் நீங்க எங்க இருக்கிறீங்க, எதை பேசுறீங்க, எங்க நிக்கிறீங்க, அதன் அடிப்படையில் தான் அந்த ஜெபம் கேட்கப்படும். புரியுதுங்களா? இந்த வசனத்துடைய ஆழமான சத்தியம். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எப்போது உண்டாகும்? ஜெபம் பண்ணிட்டுனால உண்டாகிறது இல்ல. இங்கதான் நிறைய பேர் வியாதிக்காக நம்ம சுகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர் சுகம் கொடுத்துருவார். ஜெபத்துக்கு அப்புறம் வியாதியை தான் பேசிட்டு இருப்பான். அதனாலதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். வெற்றிக்காக ஜெபம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்ட பிறகு அவர்கள் பேசுகிற அத்தனை வார்த்தையும் தோல்வியதான் இருக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள் அந்த ஜெபத்திற்கு பதில் ஏன் வரலன்னா, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். உண்டாகிற வரையும் அவர்கள் அவிசுவாசமா தான் பேசுவாங்க. நீங்க செக் பண்ணுங்க. ஜெபத்துல மாத்திரம் எப்படி பேசுவாங்க, ஜெபிப்பாங்க ரொம்ப சூப்பரா விசுவாசத்தோடு, கர்த்தர் அதை செய்வார், இதை செய்வார், அப்படி பண்ணுவார், அவரால் முடியாது ஒண்ணு இல்லை அப்படி ஜெபத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு இப்போ உண்டாகணும். நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வரணும்னா அடுத்தது ரிசல்ட் எதுல இருக்குதுன்னா, ஜெபித்த பிறகு நீங்க என்ன பேசுறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்க ஜெபம் ஆன்சரா இருக்கும். ஆமென். ஜெபத்தினுடைய ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் சொல்றோம். ஜெபம் பண்ணனால உங்களுக்கு நடந்துரும் அப்படின்னா நிறைய பேர் நடந்துருக்கணும். ஜெபிப்பது அவசியம். ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசம் எதில் இருக்குது? ஜெபிக்கும் போதுதான் இருக்கும். ஜெபித்துக்கு அப்புறம் அந்த ஜெபத்திற்கு ஆன்சர் அங்கதான் சொல்றாரு, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எப்போது உண்டாகும்? அது இங்கிலீஷ்ல வாசிங்க. மார்க் 11:24. Therefore I tell you, whatever you ask in prayer, believe that you have received it and it will be yours. And then it will be, and then அதுதான் the time. அந்த உங்களுக்கு ஆக வரையும்
நீங்க ஜெபத்துல எப்படி இருக்கிறீங்க? ஜெபித்த பிறகு உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது? உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குது? உங்களுடைய 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 எண்ணங்கள் எப்படி இருக்குது? உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது? அதன் அடிப்படையில் தான் நீங்க ஜெபித்த ஜெபம் உண்டாகும். நிறைய பேரு ஜெபிச்சதுனால நடந்தோம் அப்படின்னு ஜெபத்துல விசுவாசமா பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற எல்லாமே அவிசுவாசமான வார்த்தைகள், வியாதியின் வார்த்தைகள், தோல்வியின் வார்த்தைகள், வறுமையின் வார்த்தைகள். அதனாலதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். இதை நான் இன்னும் நல்லா எடுக்க போறேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன கொடுத்தோம்னா, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கணும். அந்த சித்தம் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. இப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கிற அத்தனை தேவனுடைய வார்த்தையில் இருக்குது என்பதாக நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபம் எப்படி இருக்கும்? தைரியமா இருக்கும். அங்க பயந்தோம், அங்க நீங்க அழுதோம், இல்ல ஒரு தாழ்மையான மனப்பாட்டோடு நீங்க அப்ரோச் பண்ண மாட்டீங்க. ஏன்? நீங்க போல்டா ஜெபிப்பீங்க. உங்க பிரேயர் எப்படி இருக்கும்? போல்டா. அப்ப அந்த போல்டா போகும்போது நாம் கேட்கிற எல்லாமே நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள். அப்ப ஜெபம் பண்ண பிறகு அந்த ஜெபத்தை மைனஸ் பண்ணது யாருன்னா நாம தான். ஏன்னா அந்த ஜெபத்திற்கு பதில் அடுத்தது நீங்க என்ன பேசுறீங்க? ஜெபித்த பிறகு அடுத்தது நீங்க என்ன திங்க் பண்றீங்க? அந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குது? அதுதான் தேவன் விரும்புகிறார். ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் செஞ்சிடுவார் அப்படி கிடையாது. ஜெபித்த பிறகு நீங்க என்ன பேசுறீங்க? அந்த ஜெபத்தை நீங்க மைனஸ் பண்றீங்களா, இல்ல அந்த ஜெபம் கேட்கப்படுற வரை நீங்க விசுவாசத்தில் இருக்கீங்க? ஜெபத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு நாளெல்லாம் பேசுறதுல அவிசுவாசம். ஆனாதான் யாவீர் என்ற ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் வந்து அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் வந்து என் பிள்ளை தொட்டால் அவன் சுகமா. அது ஒரு பிரேயர். வேண்டிக் கொண்டான். He prayed. அப்புறம் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மரிச்சே போயிடுச்சு. இல்லைங்களா? அந்த ஸ்டோரி வீட்டுல வந்து சொல்லிட்டாங்க குழந்தை. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அவனை பார்த்து விசுவாசம் உள்ளவனா யாவீர் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வந்து அவனுக்கு சொல்லப்பட்ட பிறகு கூட அவன் ஒரு வார்த்தையும் பேசல. பைபிள் எங்குமே கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் வந்து ஜெபம் பண்ண பாருங்க, அந்த ஜெபத்துல அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். பிள்ளை இருந்துச்சு, பிள்ளை செத்து போய்விடுது. ஆனால் அந்த தகப்பன் ஒரு வார்த்தையும் சொல்லல. ஏன் தெரியுங்களா? அதனால்தான் அவனுக்கு அற்புதம் நடந்தது. அதுக்கப்புறம் அவிசுவாசமா பேசவே இல்லை. இயேசுவோடு தான் இருக்கிறான். அவர் எப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் கூட தான் வரான். ஆனா குழந்தை இருந்துச்சு, அவனுடைய பேச்சு என்ன இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும், அவிசுவாசமா இருக்கணும். ஆண்டவரே, நீ சீக்கிரம் வந்து என் பிள்ளை மரித்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது பேசி இருக்கணும். பைபிள் சொல்லுது அவன் ஒரு வார்த்தை கூட, அதான் மரித்து போன மகளை கூட மறுபடியும் உயிரோடு பெற்றுக்கொண்டான். ஆனா இயேசு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு. அதன் அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீ வந்து ஜெபம் பண்ண பாத்தியா, அதிலே நில்லு. ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவா பேசுறது கிடையாது. அப்ப உங்க ஜெபம் ஏன் கேட்கப்படல? ஜெபித்த பிறகு நீங்க எதுல தான் இருக்கீங்க?
அவிசுவாசமான வார்த்தை. அதான் நான் சொல்லுவேன், உங்க விசுவாசம் உள்ள ஜெபத்தை மைனஸ் பண்ணுவதே நீங்கள் தான். யார் அந்த ஜெபத்தை மைனஸ் பண்ணது? நீங்க தான். ஜெபிக்கும் போது பாருங்க, நல்லா ஜெபிப்பாங்க. ஜெபித்து பிறகு அவங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. யாராகட்டும். ஏன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் ஜெபம் முடித்து பிறகுதான் ஆன்சர் இருக்கு. அதுல நிக்கிறீங்களா இல்ல நீங்க கொஞ்சம் ஷேக் ஆகுறீங்களா? இல்லைங்களா? சில சிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு கணவனுக்காக பிரேயருக்கு சொல்லுவாங்க. கணவன் பிரச்சனை, என் வீட்டுக்கார ஒரே பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்கிட்ட பிரேயர் பேச. ஆனா பிரேயர் மீட்டிங் போயிட்டு யாரை பத்தி தான் பேசுவாங்க? கணவனுடைய பிரச்சனை தான் பேசுவாங்க. ஜோப் பண்ண கணவன் மாறிட்டாரா? ஆனா ஜெபம் நல்லா பண்ணுவாங்க. மாறணும் ஜெபம் பண்ணிட்டு பிறகு பிரேயர் ரிக்வெஸ்ட் என்னதான் முன்வைப்பாங்க? என் கணவர் சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் மனைவி. நெகட்டிவா பிரேயர் பாயிண்டே கிடையாது. சரிங்களா? நெகட்டிவ் பிரேயர் ரிக்வெஸ்டே வரவே கூட. சென்னையில் ஒரு குரூப் எங்கிட்ட என்னை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்ட் எப்போ பாரு பிரேயர் ரிக்வெஸ்ட் நெகட்டிவா தான். இன்னைக்கு அவங்க உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு அடிப்பட்டது, இவங்களுக்கு இது, அந்த பிரச்சனை, இதே போட்டு இருப்பார். போற கூட கம்மியாச்சா ஒரு 2-3 இயர்ஸா போட்டுக்கிறார். அது நானும் இருக்கிறனால வந்துட்டே இருக்கும். நெகட்டிவ் நிறைய டெய்லி யாருக்காவது ஒரு பிரச்சனை போட்டுட்டே இருக்காங்க. அது போட போட அவங்க போடுறாங்கன்னா இட்ஸ் a prayer request. கம்மியாகுமா? அந்த ரிக்வெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். நெகட்டிவ் ஃபோர்ஸ். அந்த பிரேயர் ரிக்வெஸ்டா போட்டுட்டே இருந்தீங்கன்னா அவரு டெய்லி யாருக்காவது ஒரு பிரச்சனை போட்டே இருப்பார். நான் சொன்ன இந்த மாதிரி பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் போட உங்களுக்கு வந்துதான் நீங்க ஜாப் பண்ணு. அது நெகட்டிவ் வைப்ஸ். அப்போ அதுதான் அதிகமாகும். ஒரு நாளைக்கு 1 போட்டு ஒரு நாளைக்கு 4-5 போடுறாரு. பிரச்சனை அதிகமாகும். அதனால தான் எந்த குரூப்ல இவங்க அந்த பிரச்சனை போறதே கிடையாது. போட ஆரம்பிச்சா நிறைய பிரச்சனை வந்துடும். எனக்கு தெரியும். போடாத பிரச்சனை அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். யாருக்காவது சரியில்லையா எனக்கு தெரிஞ்ச நான் ப்ரேயர் பண்றோம். அதை நீங்க டாக்குமெண்டா எழுதி அது ஒரு டைப் பண்ணி போட ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ப்ரேயர் ரிக்வெஸ்டா. அதனால எந்த குரூப்லயும் யாரும் நெகட்டிவாக அனுப்புறதே கிடையாது. அதை போட ஆரம்பிச்சீங்கன்னா அது நெகட்டிவ் இன்னும் டபுள் ஆகும். ஆனா உங்க பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இட்ஸ் a prayer request. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல அது நெகட்டிவ்ல நிறைய என்ன செய்யும்? ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதனால்தான் ஜெபத்தை மைனஸ் பண்ணுவது நீங்கள் தான். எப்படி மைனஸ் பண்றீங்க? ஜெபம் பண்ணிட்டு பிறகு அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பேசுறீங்க? அதுல தான் உங்க ஜெபத்துடைய ஆன்சர் இருக்குது. அதான் நீங்க பாயிண்ட். ஜெபம் பண்ணிட்டு பிறகு பண்ண உடனே ஆன்சர் வராது. இயேசு சொல்லிட்டார், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பைபிள்ல அந்த வசனத்துல அங்கதான் அண்டர்லைன் பண்ணும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு, அவைகள் என்ன?
அவைகள் என்ன? ஜபத்துல கேட்டீங்கல்ல, அந்த ஜபத்துல விசுவாசத்தோடு கேட்ட அவைகள் அப்பொழுது உங்களுக்கு கணவனுக்காக ஜெபம் பண்ணிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் கணவனை பார்த்து என்ன பேசுறீங்க? நீ மாறவே மாட்ட. இப்ப ஜெபம் பண்ணீங்க, அடுத்து என்ன சொன்னீங்க? நீ மாறவே மாட்ட. அப்ப அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? பரலோகத்துல கேட்கப்படாது. நீங்க தானே கேன்சல் பண்ணீங்க. இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே என் கணவன் ரட்சியன்னு கணவனை பார்த்து என்ன சொன்னீங்க? நீ மனையை பார்த்து என்ன பேசுறீங்க? அப்போ ஜெபம் பண்ணனால கேட்கப்படாது, ஜெபிச்சிட்டீங்க. இப்போ அடுத்தது உங்க ஸ்டெப். அப்பொழுது, அந்த அப்பொழுது இருக்குது பாத்தீங்களா? ஜெபம் பண்ணிட்டு பிறகு பாஸ்டர்மா கேட்டுக்கிறாங்க, நான் 40 நாள் உபவாசத்தை ஜெபம் பண்ணேன். பைபிள் என்ன இருக்குதா? 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணி நண்பர்னு என்ன இருக்கா? 40 days ஜெபம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நந்துருமா? இப்போ ஜெபம் பண்ணிட்டு பிறகு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? அதுலதான் உங்க 40 நாள் ஜெபத்துக்கு பதில் இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி தெரியும் இல்லையா? பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. கணவனுக்காக ஜெபம் பண்ணீங்க, அப்பதான் கணவன் அடிப்பார். கணவனுக்காக ஜெபம் பண்ணி கணவன் அப்பதான் உங்களை திட்டுவார். இதெல்லாம் நடக்கும். ஏன் நடக்குதுன்னா, இப்ப ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்ப பேசும்போது அந்த ஜெபத்தை மைனஸ் பண்றீங்களா, இல்ல அந்த ஜெபத்திற்கு பதில் வருதா? இப்ப யார் கையில வச்சு கொடுத்துட்டாரு? உங்க கையில். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு